ஒரு யோகியாக இருந்து கொண்டு மற்றவர்களை குறை கூறுவீர்களா? நீங்கள் இறைச்சி சாப்பிட்டிருக்கிறீர்கள், ஆனாலும் இறைச்சி மதுவை இன்னும் கைவிடவில்லை. இன்னும் கஞ்சா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களில் ஈடுபடுகிறீர்களா? ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். விழித்தெழுந்தவர்கள் உங்கள் மது அல்லது இறைச்சி மதுவை வெவ்வேறு காரணங்களுக்காக எதிர்க்கிறார்கள். நீங்களும் அவர்களுக்கு எதிரானவர்கள், ஆனால் உங்கள் காரணங்கள் வேறு. நீங்கள் சொல்கிறீர்கள், மது அருந்தாதீர்கள், ஏனெனில் அது பணத்தை வீணடிக்கிறது, அது உங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும், உங்கள் மனைவியும் குழந்தைகளும் பட்டினி கிடப்பார்கள், எனவே குடிக்காதீர்கள். இந்த காரணங்கள் நீண்ட காலம் நீடிக்காது. உங்களிடம் ஏராளமான வளங்கள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இறைச்சி மற்றும் மது அருந்துவதாலோ அல்லது சாப்பிடுவதாலோ உங்கள் மனைவியும் குழந்தைகளும் பட்டினி கிடக்க மாட்டார்கள். அதனால் என்ன பிரச்சனை? எனவே இந்த போதனை ஏழைகளுக்கானது, பணக்காரர்களுக்கானது அல்ல. அவர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. எனவே இது மிகவும் வலிமையான போதனை. இந்த போதனை உடல் கெட்டுவிடும் என்று கூறுகிறது. ஆனால் உடல் எப்படியும் கெட்டுவிடும். அதற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? நீங்கள் ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்பு இறந்தாலும் அல்லது ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு பிறகு இறந்தாலும், நீங்கள் 70 அல்லது 80 வயதில் இறந்தாலும் சரி, 10 ஆண்டுகளுக்கு வேறொருவருக்கு இடம் விட்டுவிட்டு 70 வயதில் இறப்பது நல்லது. உலகில் ஏற்கனவே இடம் குறைவாக உள்ளது. கூட்டம் அதிகரித்து வருகிறது. கையை அசைக்க இடமில்லை. நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் புறப்படுகிறீர்களோ அவ்வளவு நல்லது. எனவே 10 ஆண்டுகள் அதிகமாக வாழ்வது உலகிற்கு எந்த நன்மையும் இல்லை, மனிதகுலத்திற்கும் எந்த நன்மையும் இல்லை. எனவே நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தாலும் சரி அல்லது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இறந்தாலும் சரி, அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? நீங்கள் இன்னும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நீங்கள் இன்னும் சிலரை சுரண்டி இருப்பீர்கள், இன்னும் சில செல்வத்தை சேகரித்திருப்பீர்கள், உங்கள் கஜானாவை இன்னும் அதிகமாக நிரப்பியிருப்பீர்கள். மேலும் மக்கள் உங்களால் அதிகமாக தொந்தரவு செய்யப்பட்டிருப்பார்கள். வேறென்ன நடந்திருக்கும்? உங்கள் வாழ்க்கை என்ன? தர்க்கமில்லை, கூட்டுறவில்லை, இசை இல்லை. நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தாலும் என்ன சாதித்திருப்பீர்கள்? இந்த வாதம் வேலை செய்யாது. மேலும் இது சரியானதும் அல்ல. ஏனென்றால் குடிகாரர்கள் கூட நீண்ட காலம் வாழ்வதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. குடிகாரர்கள் சீக்கிரமாக இறப்பதில்லை. சீக்கிரமாக இறப்பது அல்லது தாமதமாக இறப்பது மட்டுமே அளவுகோலாக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். சங்கராச்சாரியார் 33 வயதில் இருந்தார். அதாவது நாம் மடத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமா? விவேகானந்தர் 34 வயதில் இருந்தார். அதன் அர்த்தம் என்ன? ஐயா, கவனமாக இருங்கள், மதத்தை கைவிடாதீர்கள் என்று அர்த்தமா? விவேகானந்தரின் தலைவிதியை பாருங்கள். ஏழை சங்கராச்சாரியார், அவர் இளமையாகவே இறந்துவிட்டார். வயது இப்படி பிரிக்கப்படவில்லை. சமீபத்தில் ஒருவர் பிபிசி நேர்காணலில் மொரார்ஜி தேசாயிடம், சார், சர்ச்சிலை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஏனென்றால் அவர் நிறைய குடித்தார், சிகரெட், மது மற்றும் இறைச்சி. அவர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கவில்லை, 9 அல்லது 10க்கு முன் எழுந்திருக்கவில்லை. ஆனால் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தார். அதற்கு மொரார்ஜி தேசாய், அவர் ஒரு விதிவிலக்கு என்று பதிலளித்தார். மேலும் மொரார்ஜி தேசாய் தான் இவ்வளவு காலம் வாழ்வதற்கு காரணம் வாழ்க்கை தண்ணீரை குடித்ததால்தான் என்றும் சர்ச்சில் இதற்கு விதிவிலக்கு என்றும் நினைக்கிறார். முல்லா நஸ்ருதீனுக்கு 80 வயது என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் நீச்சலில் முதலிடம் பிடித்தார். எனவே பத்திரிகையாளர்கள் அவரது வீட்டிற்கு சென்றனர். அவரது 80வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அவர்கள், உங்களுக்கு 80 வயது, உங்கள் ரகசியம் என்ன? நீங்கள் இன்னும் முதல்வராக இருப்பது எப்படி? இளம் நீச்சல் வீரர்கள் கூட உங்களிடம் தோற்கிறார்கள் என்று கேட்டார்கள். அவர் பதிலளித்தார், ஏனென்றால் நான் ஒருபோதும் மது அருந்தியதில்லை, இறைச்சி சாப்பிட்டதில்லை, பெண்களை துரத்தியதில்லை, எனக்கு எந்த போதையுமில்லை. கேட்க வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் பின்னர் முல்லா கூறினார், ஆனால் அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்றுமில்லை. என் தந்தைக்கு 100 வயது. ஆனால் அவர் குதிரையேற்றத்திற்கு இணையானவர். குதிரையேற்றத்தில் நான் அவருடன் போட்டியிட முடியாது. இளையவர் கூட இல்லை. அவர் மது அருந்துகிறார். மன்னிக்கவும், முல்லா கூறினார். அவர் மது அருந்துகிறார், இறைச்சி சாப்பிடுகிறார். எனவே நிருபர்கள், நாங்கள் உங்கள் தந்தையை சந்திக்க விரும்புகிறோம். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் மது அருந்துகிறார், இறைச்சி சாப்பிடுகிறார், 100 வயதுடையவர், குதிரை சவாரி செய்வதில் அவருடன் யாரும் போட்டியிட முடியாது. உங்கள் குடும்பம் அற்புதமாக தெரிகிறது. உங்கள் தந்தை எங்கே? நாங்கள் அவரை பார்க்க விரும்புகிறோம் என்று கூறினார். முல்லா நஸ்ருத்தீன், என் தந்தை என் தாத்தாவின் திருமண ஊர்வலத்திற்கு சென்றதால் அது சாத்தியமில்லை என்றார். தாத்தாவின் திருமண ஊர்வலமா? முல்லா, ஆம், நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்றார். உங்கள் தாத்தாவுக்கு எவ்வளவு வயது? 120 வயது. நீங்கள் அதை கணக்கிடுவீர்களா? எப்படி கணக்கிடுவீர்கள்?
குடிகாரர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். இதுபோன்ற வாதங்களுடன் யாரும் குடிப்பதை தடுக்க முடியாது. இந்த வாதங்கள் வெற்று. அவை எந்த எடையும் இல்லை. எனவே வாதங்கள் தொடர்கின்றன. மேலும் மக்கள் தொடர்ந்து மது அருந்துகிறார்கள், சிகரெட் புகைக்கிறார்கள், இறைச்சி சாப்பிடுகிறார்கள். எல்லாம் தொடர்கிறது. இந்த வாதங்கள் தொடர்கின்றன, மற்ற அனைத்தும் தொடர்கின்றன. இந்த வாதங்களுக்கும் அவர்களின் நடத்தைக்கும் இடையே ஒருபோதும் தொடர்பில்லை. கோரக் போன்ற அறிவொளி பெற்றவர்கள் மது அருந்தாதே என்று கூறும்போது அவர்களின் காரணங்கள் மிகவும் வேறுபட்டவை. நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பதற்காக அல்ல. நீண்ட காலம் வாழ்வதின் மூலம் நீங்கள் என்ன சாதிப்பீர்கள்? வாழ்வதில் என்ன மதிப்பு? உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் என்பதற்காக அல்ல. ஆரோக்கியத்திற்கு ஆன்மீக மதிப்பு இல்லை. ஒரு நோயாளி கூட கடவுளை அடைய முடியும். ஒரு ஆரோக்கியமான நபரால் முடியும். ஆனால் அவர்களின் ஆரோக்கியம் அவர்களை உலகில் சிக்க வைப்பதால் அவர்களால் கடவுளை அடைய முடியாது. அவர்கள் இப்போது ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்கள் இறுதியில் ராமரை நினைவில் கொள்வார்கள். அவர்கள் இப்போது தங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழ 4 நாட்கள் மட்டுமே உள்ளன. அவர்கள் இப்போது தங்களை அனுபவிப்பார்கள். இல்லை, இந்த வெற்று கோட்பாடுகளால் எந்த உதவியும் இல்லை. பிறகு ஏன் கோரக் போன்றவர்கள் இப்படி சொல்கிறார்கள்? அவர் இதைச் சொல்வதற்கான காரணம் மிகவும் தனித்துவமானது. நானும் மதுவிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் எனது காரணம் மொரார்ஜி தேசாயின் காரணத்தை போன்றது அல்ல. நானும் மதுவிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னொரு பெரிய மது இருக்கிறது. நீங்கள் இதில் சிக்கிக்கொண்டால் அந்த பெரிய மதுவை நீங்கள் ஒருபோதும் குடிக்க முடியாது. நான் உங்களை உண்மையான மதுக்கடைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். எனவே பொய் மதுக்கடையிலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறேன். கடவுள் மது. அதை குடிப்பவர் எப்போதும் குடிக்கும் அளவுக்கு மது. அது வந்தவுடன் அது ஒருபோதும் உடையாத அளவுக்கு மயக்க நிலை. இது நீங்கள் சந்தையிலிருந்து வாங்கி குடிப்பது. நீங்கள் அதை மாலையில் குடிப்பீர்கள், ஆனால் காலையில் அது போய்விடும். அது மீண்டும் அதேதான். அதே அமைதியின்மை, அதே பதற்றம், அதே கவலைகள். மதுவில் மூழ்கி சிறிது நேரம் மறந்துவிடலாம், ஆனால் அதை உங்களால் அழிக்க முடியாது. கவலைகளை கரைக்கும் ஒரு மது இருக்கிறது. அந்த மதுவை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தியானம் என்பது மது. பிரார்த்தனை என்பது மது. ஒரு கோயில் உயிருடன் இருக்கும்போது மதுக்கடை அதன் வழி. நீங்கள் மது அருந்தக்கூடாது என்றும் நான் விரும்புகிறேன். ஆனால் எனது காரணம் அதற்கு நேர்மாறானது. அதனால்தான் நீங்கள் மதுவை தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் சிறிய மதுவில் மூழ்கியிருந்தால் பெரிய மதுவை எப்போது குடிப்பீர்கள்? உண்மையான மதுவை எப்போது குடிப்பீர்கள்? சாலையோரத்தில் உள்ள இந்த அழுக்கு நீர்க்குட்டைகளிலிருந்து நீங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் நீங்கள் மானசரோவருக்கு பயணிக்க வேண்டுமா இல்லையா? அந்த படிகத் தெளிவான தண்ணீரை விழுங்க வேண்டுமா இல்லையா? நான் ஒரு ஒழுக்கவாதி என்பதால் மதுவை விட்டுவிடுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்கவில்லை. ஏனென்றால் மது அருந்துவது ஒரு பெரிய பாவம் என்று நான் நம்புகிறேன். அது என்ன பாவமாக இருக்கும்? மது என்பது தூய சைவ உணவு. அது திராட்சையின் பிழிந்த சாறு. அது என்ன பாவமாக இருக்கும்? திராட்சை சாப்பிடுவது அதை ஏற்படுத்தாது. எனவே மது அருந்துவது எப்படி அதை ஏற்படுத்தும்? மது அருந்துவது உங்களை நரகத்திற்கு அனுப்பாது. ஆனால் ஆம், மது அருந்துவதால் உங்களுக்கு சொர்க்க மது கிடைக்காது. நீங்கள் அதை இழந்து விடுவீர்கள். நீங்க கூழாங்கற்களை விட்டுவிடணும்னு நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அங்கு ஒரு வைர சுரங்கம் இருக்கிறது. நீங்க ஏன் உங்க பையில கூழாங்கற்களை நிரப்புறீங்க? மொரார்ஜி தேசாய் கூறியதற்கும் என்னுடைய கூற்றுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவர் உங்கள் கூழாங்கற்கள் மற்றும் கற்களை விரோதமாக கொண்டவர். கூழாங்கற்களை விடுங்கள், கூழாங்கற்கள் மோசமானவை என்று கூறுகிறார். நான் சொல்கிறேன், கூழாங்கற்கள் மற்றும் கற்கள் மீது எனக்கு எந்த விரோதமும் இல்லை. ஆனால் வைரங்களும் நகைகளும். உங்கள் பையில் கூழாங்கற்கள் மற்றும் கற்கள் நிரப்பப்பட்டால் வைரங்களும் நகைகளும் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு தகுதியானவை, உங்களிடம் இருக்க வேண்டியவை. அவை இல்லாமல் உங்கள் விதி ஒருபோதும் முழுமையடையாது. வித்தியாசத்தை நினைவில் கொள்ளுங்கள். வித்தியாசம் மிகவும் அடிப்படையானது. இறைச்சியை கைவிடச் சொல்கிறேன். ஆனால் இறைச்சி சாப்பிடுவது உங்களை நரகத்திற்கு அனுப்பும் என்பதற்காகவோ இறைச்சி சாப்பிடுவது வன்முறைக்கு வழிவகுக்கும் என்பதற்காகவோ அல்ல. இந்த அற்பமான விஷயங்களில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. ஏனென்றால் இறைச்சி சாப்பிடுபவர்கள் அனைவரும் நரகத்திற்கு சென்றால் இயேசு நரகத்தில் இருப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நரகத்தில் இருப்பார். ஏனென்றால் ஒரு வங்காளி மீன் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? மீனும் அரிசியும் இல்லாமல் வாழ முடியாதா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொடர்ந்து மீன் சாப்பிட்டால் அவர் நரகத்தில் இருப்பாரா? இவை சிறிய விஷயங்கள். அவற்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை.
ஆனால் அவை ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உணர்செறிவு அவ்வளவு ஆழமாக இருந்திருக்கவில்லை என்பதை நிச்சயமாக நிரூபிக்கின்றன. ஒரு சிறிய திரை எஞ்சியிருந்தது. அவரது இதயம் இருக்க வேண்டிய அளவுக்கு அன்பாக இருந்திருக்கவில்லை. ஒரு சிறிய கரி எஞ்சியிருந்தது. அவர் நரகத்திற்கு அனுப்பப்பட்டார் என்பதல்ல, ஆனால் அவர் இழந்த மற்றொரு அழகை அவர் அனுபவித்திருக்கலாம். இயேசு நரகத்திற்கு செல்வார் என்பது அல்ல, ஆனால் வாழ்க்கையை பற்றிய அவரது புரிதலில் ஒரு சிறிய குறைபாடு இருந்தது. ஒரு முள் எஞ்சி இருந்தது. அந்த முள்ளை அகற்றியிருக்கலாம், அகற்ற வேண்டியிருந்தது. இயேசு இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருந்தால், அவர் இளமையாக இறந்தார், அவர் கொல்லப்பட்டார், முள் அகற்றப்பட்டிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அவர் இன்னும் இளமையாக இருந்தார், மேலும் அவரது மத்தியில் பிறந்த அனைவரும் இறைச்சி உண்பவர்கள். அவர் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருந்தால், அவரது புரிதல் கொஞ்சம் ஆழமடைந்து, கடவுளை பற்றிய அவரது உணர்வு கொஞ்சம் ஆழமடைந்திருந்தால், அவர் நிச்சயமாக இறைச்சி உண்பதை கைவிட்டிருப்பார். ஏனென்றால் அவர்களின் இறுதி கட்டங்களில் உணவுக்காக ஒருவரின் உயிரை பறித்து எல்லா இடங்களிலும் கடவுளை காணத் தொடங்கிய ஒருவரை கற்பனை செய்து பார்க்க முடியாது. எனவே இறைச்சி உண்பது ஒரு பாவம் என்று நான் கூறவில்லை. இந்த பாவத்தின் விளைவாக நீங்கள் நரகத்தை அனுபவிப்பீர்கள். மாறாக இறைச்சி உண்பது உங்கள் உணர்திறனை குறைக்கிறது என்று நான் கூறுகிறேன். உங்கள் உணர்திறனின் நுணுக்கம் பறிக்கப்படுகிறது. உங்களுக்குள் உருவாக்கக்கூடிய தூய்மையான இசையை உருவாக்க முடியாது. நீங்கள் உங்கள் வீணையை மிகவும் அடர்த்தியான மற்றும் கரடுமுரடான சரங்களால் பொருத்தியுள்ளீர்கள். இசை உருவாகும், ஒரு பாடல் உருவாக்கப்படும். ஆனால் நீங்கள் கரடுமுரடான மலிவான கம்பிகளை பயன்படுத்தியுள்ளீர்கள். அதே நேரத்தில் நுட்பமான, நேர்த்தியான மற்றும் மென்மையான கம்பிகள் கிடைக்கின்றன. நீங்கள் உங்கள் வீணையை மோசமாக நடத்தினீர்கள். உங்கள் வீணையில் கரடுமுரடான சரங்களை கட்டியதால் நீங்கள் நரகத்திற்குச் செல்வீர்கள் என்பதல்ல. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடும்போது நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டீர்கள் என்ற மாயையில் விழ வேண்டாம். ஏனென்றால் யாரும் இறக்க முடியாது. எனவே பாவம் நீங்கள் ஒருவரை கொன்றதல்ல. மரணம் இங்கே இல்லை, கொல்ல வழி இல்லை. நீங்கள் ஒரு ஆன்மாவின் உடலை வெறுமனே எடுத்துவிட்டீர்கள். அந்த ஆன்மா ஒரு புதிய உடலை எடுக்கும். கேள்வி கொலை பற்றியதல்ல. நீங்கள் உடலை எடுக்க முடிந்ததா என்பதுதான் கேள்வி. கேள்வி உங்களை பற்றியது. அந்த ஆன்மா ஒரு புதிய உடலை, ஒரு புதிய கருப்பையே எடுக்கும்.